தாண்டி போகுது அந்த மாம்பழ வாசனை. அப்படி கொட்டுங்க. தாத்தா நான் பாத்துட்டேன். பழத்தை ரச்சப்படாம கொட்டு. மேல மச்சான் கொட்டு. பழத்தை கீட்டா நறுக்கி கொடுங்க. ஆஹா மாங்கா சூசே செம்மையா நசுக்கிறா, பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. ஆமா ஆமா அப்படினா அத ஊத்தி விடு. காரப்பொடி போடு. அப்படி ஹாரி வாங்கண்ணா. போடுறா. கத்திக்கட்டலாம் ரெடி பண்ணுங்க. ஒண்ணா கத்திக்கட்டை எடுத்து வந்துரு. இதெல்லாம் பங்களாப்பள்ளிடா. அந்த பள்ளி. சோப்பே வாசனையா இருக்கு தாத்தா. நறுக்க கடை வேணுமா? இந்த நரிக்கறா தாத்தா. போட்டு ஆட்டிட்டு கிடக்குறியா? ஏன் தாத்தா? பெரிய பழமா நரிக்குதா? போறாங்கல்ல. இந்த பெருசு பெருசா எடுங்க பழத்தை. சைடே அரிஞ்சு போடுங்க பஸ். ஆமா கரண்டிலானே இருக்கே. கரண்டில தாத்தா. தொடர்ந்து போடுறா. துண்டிச்சிடுறாங்கடா. கொஞ்சமா எடுத்துக்கறா. சும்மா இருக்க லொடலொடன்னு பேசிட்டே இருக்கே. ஒரு கீத்தை எடுத்து சாப்பிட்டுக்கறவா? சாப்பிடு. அப்படி சொல்லுங்க என் தங்கமே. சாப்பிடுறா. இந்த பழம் ஒரு அருமையான பழமா இருக்கு. என்னோட கான்செப்ட் தாத்தா கரெக்ட்டா சொல்லுங்க. இந்த மாம்பழம் பேர் என்ன? எதுல போடுறோம்? நீங்க எதுல? இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தனியா வச்சிருங்க. தாத்தா ஜூஸ் ஆறா ஓடுது தாத்தா. இப்படிக்குள்ள வாத்தா தெரியுது இல்ல? இங்க இருந்து எனக்கு தெரியல தாத்தா. வீட்ல தனியா இருக்கீங்க. நீ எட்டி இருக்கு. சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் கண்ணு தெரியவே அந்த பழத்தை பூரா இங்க சரிச்சு விடுறா அப்படியே. கண்ணு தெரியல. மச்சான் எவனா இருந்தாலும் வெட்டுவேன், யாரா இருந்தாலும் வெட்டுவேன், எந்த மாம்பழமா இருந்தாலும் வெட்டுவேன், நசுக்குவேன். கொஞ்சம் பெருசா இருந்தா ஆப்பிள் இதுல எடுத்துக்கலாம் அப்படியே. ரெண்டு கிடக்கு. அது தனியா எடுத்து போட்டு நம்ம எடுத்து வருவா இருந்தா கொண்டாடா. நம்ம தான் குடிப்போம். தாத்தா டாப் ஸ்பீடு தான். அங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்க. உனக்கு சாப்பிட்றது முக்கியம் இல்லை, நல்ல சாப்பாடை சாப்பிடணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே நிற்கிறதா அது அங்கே போய் தர மாதிரி போட்டா பெரிய மாம்பழம்னே சாப்பிட வேணுமானே. நறுக்கு நாள் தமிழ்நாட்டோட செங்காந்தல் ஆளு நல்ல ஆளுதான். இதுக்கு கண்ணு செஞ்சிருக்கேன், வாய் செஞ்சிருக்கேன், பொம்மை மாஸ்க் பயங்கரமா இங்கிட்ட இருந்து பாருங்க. ஒரிஜினல் தெரியுதுண்ணே. மாஸ்க் மாயாண்டி தெரியுதா? வருதேன் தெரியுதா? எடுக்கிறியா? எடுத்துட்டு இருக்கேன். தாத்தா லீகல் ஏங்க அது என்ன எனக்கு தெரியும். அதான் அப்பப்போ ஒரு சின்ன நோட்டு வர்ற கவிதையை ரசிக்கணும், அவ்வளவுதான். அதுல ஆராயக்கூடாது. 2 4 6 7 விரல் உள்ள கையில. யாரோட கையின? ஏன் கைடா? அடுத்து வேலை இருக்கு. கட்டி ஃபுல்லா வந்துருச்சு. அமுக்கு உங்க பெல்லாம் கொஞ்சம் அமுக்கு உள்ள இருக்குதாப்பா. மாங்காய் வெட்டி அடிச்சு விடணும் அப்படியே. பரவாயில்லையா? நான் ஓட்டுவேன். நல்லா கலக்கு. ரொம்ப சின்ன சின்ன கட்டியாக தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த அளவுக்கு அழகா நறுக்கி கொடுத்துருக்கோம். தட்டி எடுத்து ஊத்த வேண்டியதானே? பாத்து பிடிங்க. அதுல வச்சிடாதீங்க, அந்த இது தாங்காது. ஊத்து அப்படியே எல்லாத்தையும் ஊத்தி விடு. அவ்வளவுதான். சட்டி தூக்கு. அப்படியே தொட்டி கொண்டு போயிருவா.
எதுவுமே கலக்காத சுத்தமான பியூர் மேங்கோ ஜூஸ். பனி கூலே ஐஸை கட்டி குழுன்னு இருக்குமியா கண்ணுக்கு மாம்பழ ஜூஸ் அதுவும் என்ன மாம்பழம் மங்காடாப்பள்ளி அந்த கப்பு எனக்கு எடுத்துக்க மாப்பிள. ஐஸ்கிரீம் எடுத்து சண்டை போட்டுக்காம எடுங்க. ஆஹா மாம்பழத்தோட இனிப்பு. அப்பா தரமான செய்கை. அடுத்து ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும் அது. கூடவே ஐஸ் கட்டியும் போட்டிருக்கோம்ல. முடிச்சிட்டான்டா. ஐஸ் கட்டி சூப்பர். அப்பா எந்திரிச்சு போய் இன்னொரு ரவுண்டு மூந்துட்டு இருக்கீங்களா? இன்னொன்று வேணும்டா. நான் எடுத்துட்டு வரேன். ஒரு கப்பு அந்த வால் பத்தத்துல அவங்களாம் கேட்பாங்க. ஏய் கொண்டாடா இங்க. தெரியும். முதல்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க. பொறுமையா ஐஸ் கட்டி எடுத்து போட்டு ஐஸ் கட்டி வெயிட் பண்றாங்க. ஐஸ்கிரீம் இருக்காடா இல்லையா? எல்லாத்தையும் ஊத்திட்டு லாஸ்ட்ல வர்றான் பாருடா.